அனைவருக்கும் வணக்கம். நான் தொகுப்பாளர் டோஷிலா. மாண்புமிகு வேட்பாளர் ஜனநாயக திருவிழா 2026 ஒரு டெமோக்ராட்டிக் ஃபெஸ்டிவலுங்க. அதாவது இது ஒரு தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்தில் நிறைய வேட்பாளர்கள் நம்மளுடைய வாசல் தேடி வந்து வாக்கு சேகரிப்பாங்க. நீங்கள் எந்த கட்சியோட வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிக பிடித்த ஒரு சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அதெல்லாம் நாங்கள் கேட்க போகிறதில்லை, அதை நாங்கள் இன்சிஸ்ட் பண்ண போகிறதும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், எப்போவுமே ஓட்டு வாக்குரிமைங்கிறது உங்களோட தனிப்பட்ட சாய்ஸ் தான். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பல சித்தாந்தங்கள் இருக்குது ஒவ்வொரு கட்சிக்கும். ஸோ உங்களுக்கு பிடித்த வேட்பாளர்கள் பற்றின குழப்பங்கள் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த வாட்டி 4 முனை போட்டி நடக்குது இல்லையா? ஸோ கடைசி வரைக்கும் யாருக்கு ஓட்டு போடலாங்கிற ஆசோலேஷன்லேயே இருந்தீங்கனாலும் சரி, இல்லை சரியான தலைவரை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி இருந்தாலும் சரி, அத்தனை கேள்விகளுக்கான பதிலும் ஒரே மேடையில் கிடைக்க போகுது. அதுதான் மாண்புமிகு வேட்பாளர் ஜனநாயக திருவிழா 2026. கூடவே நம்மளோட வேட்பாளர்கள் நம்மளோட வேட்பாளர்கள் எல்லாருமே சட்டசபையில் போய் பேச போகிறாங்கல்ல. அப்போ கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும்ல. உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் எந்த கட்சியினை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக ஒரு வாழ்த்து செய்தியை உங்களோட செல்ஃபி வீடியோ மூலமாக, உங்களோட மெசேஜஸ் மூலமாக, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், எந்த சமூக வலைத்தளங்களில் இருந்தாலும் அரோவனாவை டேக் பண்ணுங்கள், கொலாபரேட் பண்ணுங்கள், அவங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லுங்கள். இல்லை எங்களுக்கு கூட நீங்கள் அந்த செய்தியை அனுப்புங்க. நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் நம்ம விஷ் பண்ண வேண்டிய ஒரு தருணம் இது. தேர்தல் காலம், வாழ்த்தலாம் வாங்க. என் பேர் ராஜ்மோகன். நான் அரோவனா இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி சப்போர்ட் சிஸ்டம் என்ற ஒரு கம்பெனியிலேருந்து பேசுகிறேன். நாங்கள் ஒரு ப்ரோக்ராம், மாண்புமிகு வேட்பாளர் ஜனநாயக திருவிழா 2026 தலைப்பில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமோட முக்கியத்துவம் என்னென்னா, இப்போ 2026 தேர்தல் இப்போது விரைவில் வர்றதுனால, அந்த தேர்தலுக்கு நம்மளால் இயன்ற ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயமா பேசலாம். ப்ரோக்ராம் மூலிமா மக்களுக்கு ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி, எல்லாமே இப்போ சமூக வலைதளத்துலேயோ டிவிலையோ எல்லா இடத்துலையுமே இது சம்மந்தமாக எல்லாமே பேச்சு நடந்தாலும் கூட, கட்சிகள் பல விதமான கட்சிகள் பல இது இருந்தாலும் கூட, நாங்கள் இந்த ப்ரோக்ராம் மூலிமா பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் முக்கியமாக. ஏன்னா பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்றது ஒரு ஐடியாலஜியில் 4-5 கட்சி கூட இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு திராவிடம்னு எடுத்திங்கன்னா பல கட்சிகள் இருக்குது. திராவிடத்தை சொல்கிறவங்க, இந்துத்துவா இருக்காங்க, கம்யூனிசம் இருக்காங்க, இந்த மாதிரி பல விதமான ஐடியாலஜிஸ் இருக்குது. இப்போ மக்கள் நடுவில் போய் மக்கள் மத்தியில் போயிட்டு இது என்ன ப்ரோக்ராமுங்க, இது என்ன கட்சி அப்படிங்கிற கட்சி பேரை சொல்லுவாங்களோடைய அவங்களோட கொள்கையோ அவங்க அதை சார்ந்த இதை பற்றி பேசுறதுனா நிறைய பேருக்கு அது சரியாக தெரியறதில்லைன்ற மாதிரி ஒரு இது கிடைச்சது எங்களுக்கு. அதனால் அதை பற்றி பேசுவோம். நம்ம எந்த கட்சியை சாராமல் இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம்னு சொன்னாலும் கூட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்றது நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 7 ஐடியாலஜியை இதில் இந்த ப்ரோக்ராமில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். திராவிடம், இந்துத்துவா, கம்யூனிசம், ரைட்டிஸ்ட்டு, இந்துத்துவா, நேஷ்னலிசம், தமிழ் நேஷ்னலிசம், இந்த மாதிரி 7 கொள்கையை நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ப்ரோக்ராமை சாதாரணமாக விவாதத்துக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன நினச்சோம், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அது சம்மந்தப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையை கூப்பிட்டு இதை பற்றி பேச சொல்லலான்னு ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணோம், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இன்வைட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராமுக்காக. எப்படின்னா 7 ஐடியாலஜி சம்மந்தப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்வைட் பண்ணியிருக்கோம். இப்போ திராவிடத்துக்கு டிஎம்கேலேருந்து இன்வைட் பண்ணியிருக்கோம், இந்துத்துவாவுக்கு பிஜேபியிலேருந்து, அந்த கம்யூனிசம், அந்த மாதிரி எல்லா நான் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். பட் இந்த மாதிரி எல்லா ஐடியாலஜி சம்மந்தமான கட்சியிலேருந்து நாங்கள் கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இது பண்ணோம். அது ப்ரோக்ராமோட தலைப்பு அதாவது ஐடியாலஜி, பொலிட்டிக்கல் ஐடியாலஜி கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி. ஒரு ஐடியாலஜி சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் பேசலான்றதுக்காக அந்த தலைப்பு வச்சுருக்கோம். ஐடியாலஜி கட்சி கான்ட்ரிபியூட் பண்ணால் கூட அந்த ஐடியாலஜி தான் நம்மளை கவர்ன் பண்ணுறதுன்றத ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி திராவிடம் போயிட்டு ஒரு இந்துத்துவா வருது, இல்லை கம்யூனிசம் நாளைக்கு வருதுன்னு சொன்னால் அவங்களோட மக்களுக்கு சொல்கிற அந்த பாலிசிஸே சேஞ்ச் ஆகுது பேசிக்கலி. இப்போ திராவிடத்திலேருந்து கொடுக்குற பாலிசிஸ் நாளைக்கு இந்துத்துவாலேருந்து அதையே ஃபாலோ பண்ணுவாங்களான்னு சொல்கிறது. அவங்களோட ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தான் அவங்க பாலிசியை ஃப்ரேம் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டே அந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணுறதுன்றதுனால
ஐடியாலஜிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது எல்லா கட்சியிலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ இதில் என்ன பண்ண கட்சியில் எல்லா கட்சியை சார்ந்த 7 கட்சிகள், திராவிடம், கம்யூனிசம், இந்துத்துவா, நேஷ்னலிசம், தமிழ் நேஷ்னலிசம், சமத்துவம்னு சொல்கிற ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், இந்த மாதிரி 7 ஐடியாலஜி லிஸ்ட் பண்ணி 7 ஐடியாலஜிக்கும் 7 கட்சிகளை கூப்பிட்டு அவங்க டிபேட் பண்ண போகிறாங்க. ஜேம்ஸ் வசந்தன், டிவி ஆங்கர் ஜேம்ஸ் வசந்தன் இந்த ப்ரோக்ராமை மாடரேட் பண்ண போகிறாரு. தோஷிலா வந்து ஆங்கர் பண்ண போகிறாங்க அந்த ப்ரோக்ராமை. இது வந்து ஒரு தனியார் ஹோட்டலில் நாங்கள் இதை நடத்த போகிறோம், இந்த ப்ரோக்ராம் நடத்த போகிறோம். இது வந்து ஐடியாலஜி கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டின்ற ஆஸ்பெக்டில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் 1 வரும். அதுக்கு அடுத்தது ஐடியாலஜி கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டிக்கு அடுத்தது இம்பேக்ட் ஆன் கவர்னன்ஸ், அதாவது ரோல் ஆஃப் ஐடியாலஜி இன் கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுறதுக்காக இந்த ப்ரோக்ராமை பண்ணுறோம். ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு ஐடியாலஜி சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம். ஐடியாலஜினா என்ன, ஐடியாலஜியை பற்றி மக்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ, இது மூலிமா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி, எலெக்ஷன் வந்துடுச்சு, அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றத ஒரு விஷயத்த சொல்லலாம், மெசேஜ் சொல்லலான்றதுக்காக இந்த ப்ரோக்ராமை நாங்கள் நடத்துகிறோம். 2வது டாபிக் நான் சொன்னேன் இல்லைங்களா, ரோல் ஆஃப் ஐடியாலஜி இன் கவர்னன்ஸ்ன்னு சொல்லிட்டு. கவர்னன்ஸ்ன்றது கான்ஸ்டியூஷனில் 4 பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம் இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் மீடியா. ஸோ இந்த 4 பில்லர்ஸில் இருந்தோம் யூனிக்காக இருக்கிற இந்த 4 பில்லர்ஸ்லேருந்து 4 ஸ்பெஷல் இன்வைட்டீஸை கூப்பிட்ருக்கோம். ஜுடிஷியரி ரிட்டையர்டு ஜட்ஜஸ்ஸு, ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து, அப்புறம் ஃபார்மர் எம்எல்ஏ எம்பிஸ் இந்த லெஜிஸ்லேட்டிவ்லேருந்து, மீடியாவிலேருந்து சில மீடியா பேரும் கூப்பிட்ருக்கோம். நான் அந்த நேம்ஸ் யாரும் இப்போ சொல்லலை, ஏன்னா இப்போ அந்த ப்ரோக்ராம் வரும்போது எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணலாம், ப்ரோமோன்னு அனௌன்ஸ் பண்ணலான்றதுக்காக நான் இப்போ எதுவும் சொல்லலை. பட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ரோல் ஆஃப் ஐடியாலஜி இன் கவர்னன்ஸ்ன்ற விஷயத்தை இவங்க 4 பேரும் ஒரு கான்க்ளேவ் மாதிரி பேச போகிறாங்க. ஸோ இதுதான் மொத்தமான ப்ரோக்ராமோட சாராம்சம். இது வந்து ஒரு நாள் மத்தியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்க போகுது தனியார் ஹோட்டலில். இதுக்கு நாங்கள் நினச்சோம் ஒரு 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 எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை பற்றி பேசுகிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும் மக்களுக்கு. அது இல்லாமல் இதை வந்து நாங்கள் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்காக டார்கெட் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தான் ஃப்யூச்சர் லீடர்ஸ்ன்ற ஒரு ஆஸ்பெக்டில் யங்ஸ்டர்ஸ்க்காக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ்க்கும் பேசுகிறோம். நாங்கள் என்ன பண்ணோம், சமூக வலைதளத்தில் முதல்ல லீடர்ஸே இந்த நாம் சொன்ன எல்லா லீடர்ஸுக்குமே அவங்கவுங்கள பைட்ஸ் எடுத்து அந்த ஐடியாலஜினா என்னன்றது அவங்க வாயாலே சொல்ல வச்சு நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம் சமூக வலைதளத்தில். அது இல்லாமல் காலேஜஸ்க்கு போயிட்டு ஐடியாலஜினா என்ன, ஐடியாலஜியோட கான்ட்ரிபியூஷன் என்னன்ற பேரில் காலேஜஸில் போய் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட இன்டர்வியூஸ்லாம் எடுத்து நீங்கள் இது சமூக வலைதளத்தில் போட்டிருக்கோம். இப்போ அடுத்தபடியாக இப்போது இந்த இதில் ஒரு எலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேட்பாளர் நம்மளுக்காக சட்டசபையில் போய் குரல் எழுப்ப போகிறாரு, அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாமே அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் வாழ்த்தலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயினை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வாரத்தில் எலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்கவுங்க எந்த வேட்பாளர், எந்த கட்சி, எதுவுமே எந்த விதமான ஒரு வேறுபாடு இல்லாமல் யாருக்கு எது பிடிக்குதோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவங்கள வழி அனுப்பி அவங்களோட விக்ட்ரிக்கு நம்ம ஒரு நல்ல வாழ்த்து சொல்லலாமேன்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராமை இப்போ நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு சம்மந்தமாக தான் உங்களை எல்லோரும் அழைச்சிருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி சொல்லலாம், இந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். இந்த டேட்டு மட்டும் வெகு விரைவில் நாங்கள் சொல்கிறோம். இந்த டேட்டு மட்டும் இதுதான் அது. இல்லை, இந்த ஐடியாவை 2 வருஷமாகவே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த வருஷம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. எலெக்ஷனுக்காக தான் அது பண்ணுறோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஐடியாலஜின்ற ஒரு விஷயத்தை பேசலாம், ஏன்னா எல்லாருமே கட்சி சார்ந்து தான் பார்க்குறாங்க. ஐடியாலஜின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு யாருக்கும் முக்கால்வாசி பேர் தெரியலன்றதை விட அதை நெக்லெக்ட் பண்ணுறாங்களோ, ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு. அதனால தான் இல்லை, நாங்கள் சமூகம் முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் நாங்கள் பண்ணுறோம். இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார் ஹோட்டலில் வச்சுருக்கோம், ஒரு க்ளோஸ் டோர் ஈவெண்ட்டு தான் அது. அதை வந்து ஒரு சேனல், டிவி சேனலில் இதை வந்து நாங்கள் ப்ரோக்ராமை போட்டு அதை மெசேஜ் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை போட போகிறோம் சேனலில். இல்லை, இது க்ளோஸ் டோர் தாங்க. இந்த ஈவெண்ட்டு க்ளோஸ் டோர் தான். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக இது வந்து யூரோப்லலாம்
பொலிட்டிக்கல் ஃபெஸ்டிவல் மாதிரியே நடத்துகிறாங்க, பெரிய ஒரு க்ரௌடு வச்சு நடத்துகிறாங்க. அதிலேருந்து தான் நாங்கள் இந்த ஆக்சுவலாக இந்த கான்செப்டே எடுத்தோம். நாங்கள் ஒரு பெரிய லெவலில் பண்ணோம்னு நினச்சோம், பட் அதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் இல்லை. மேபி அடுத்த வருஷம் இது ஒரு பெரிய ஈவெண்ட்டாகவே கன்வெர்ட் பண்ணிவிடுவோம் அடுத்த எலெக்ஷனுக்கு. பப்ளிக்கோட இன்வால்மெண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்றதுனால நாங்கள் பப்ளிக் இன்வால்மெண்ட் இல்லை, ஒரு க்ளோஸ் டோராக பண்ணி அதை வந்து மாஸ் மீடியாவுக்கு கொடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறோம். சார் ஆல்ரெடி தனியார் டிவி சேனல் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அதுக்கு இது என்ன டிஃபரன்ஸ், இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும்? இப்போது எல்லா சேனலில் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸுன்றது அவங்க பேசுகிறது என்னென்னா கரண்ட் இஷ்யூஸு, இண்டிவிஜுவல் 2 பேரும் ஃபைட் பண்ணுற மாதிரி அவனை ஒருத்தர் மஸ்லிங் இது மாதிரிலாம் நடக்குது. இது நாங்கள் அது இல்லை, நாங்கள் எஜுகேட் பண்ணுற மாதிரி தான் இந்த விஷயத்தை பேசுகிறோம். ஏன்னா பேசிக்கலி எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி இருக்கிற கட்சிக்கு தான் லாங் டேர்ம் இருக்கிறோன்ற மாதிரி ஒரு நாங்கள் இது பண்ணி பார்த்தோம். அதில் இந்த மாதிரி விஷயத்தை யாரும் பேசுன மாதிரி தெரியல. ஈவன் டிவியில் கூட சேனல்ஸில் கூட ஐடியாலஜி ஓரியன்டாக இவ்வளோ எக்ஸ்க்ளூசிவாக ஐடியாலஜிக்குன்னு ஒரு விஷயம் பேசுனது இல்லை. அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இது எல்லாமே அக்செப்ட் பண்ணி அவங்களும் விரும்பி நாங்கள் வரோன்னு சொல்லி வந்தது எனக்கு ஒரு பெரிய, ஏன்னா இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்கிறது, பிஜேபியில் இருக்கிறதுன்றது ஒரு அரிய விஷயம். அவங்க நல்ல விஷயத்தை பற்றி தான் பேச போகிறாங்க, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்ற விஷயத்தும் பேச போகிறாங்க. மற்றபடி இதில் இருக்கிற நெகட்டிவிட்டி எதுவும் நாங்கள் பேச போகிறதில்ல. என்ன பண்ணோம் இந்த ஐடியாலஜினா, என்ன பண்ணோம், எதுக்காக இந்த ஐடியாலஜி இருக்குது, ஐடியாலஜி தேவையா, அந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் எல்லாத்தையும்